எதிர்பார்த்து கொண்டிருந்ததும் குறிப்பாக தாய்மார்களுக்கு, ஏழை தாய்மார்களுக்கு அது ஒரு சந்தோஷமான விஷயம். இது சும்மா செய்யலை தலைவர். மகாராஷ்டிராவில் நடந்த அந்த உள்ளாட்சி தேர்தலில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த தாய்மார்களுக்கு கொடுக்குற காசை நிப்பாட்டி வச்சிட்டாங்க, நிறுத்தி வச்சிட்டாங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த அமௌண்ட்டில் நிறுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. தலைவர் பார்த்தாரு, நம்ம போராடுறதை விட வர்றதுக்கு முன்னாடி தாய்மார்களுக்கு நம்ம செஞ்சிடணும். இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா டிரான்ஸ்ஃபர் முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய திட்டங்கள் மக்கள் நலன் சார்ந்தது, அவங்களுடைய திட்டங்கள் எப்போதுமே தேர்தல் சார்ந்தது. நம்ம செஞ்சிட்டதை எப்படியாவது இதை ஒன்றுமில்லன்னு குழப்பணும், அதுக்கு இவ்வளோத்தையும் பேசுவாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் எதுக்கு இது என்ன மாதிரி செஞ்சிகிட்டு இருக்கிறாரு, எப்படி செஞ்சிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியும். தளபதி மேலே இன்னைக்கு தமிழ்நாடு வைத்திருக்கிற நம்பிக்கையை இன்னொருவரால் முறியடிக்கக்கூடிய தலைவன் பக்கத்தில் இல்லை. இதில் இப்போ என்ன செஞ்சுட்டாங்க? சரி, நீங்கள் உங்கள் 2000 ரூபான்னு ஒன்று எடப்பாடி போன இடத்துல எல்லாம் தாய்மார்கள் வர வச்சாங்களா கேட்குறேன். 2000 ரூபாய் சொன்னதுக்கு அப்புறம் தான் முதல்வர் 2000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாரு. அதாவது உண்மை என்னன்னா, தலைவர் இதை தயார் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம முந்திடுவோமேனு பயத்தில் அவங்க முந்திட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாதே ஒழிய. பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்போவுமே தமிழ்நாட்டை இம்சை பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுனா, அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரியான திட்டங்களை தடுத்து நிறுத்துறதுனா அவங்களுக்குலாம் ரொம்ப ஆசையாக அல்வா சாப்பிட்ற மாதிரி. அதுக்கு தான் அல்வா கொடுத்தாரு தலைவர். தெளிவாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இவங்க பாவம் ஜெயக்குமார் பேசும்போது பார்த்தா அந்த முகத்தில், ஐயோ, எனக்கு தெரிஞ்சு அவர் நாமினேஷனை தாக்கல் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். விஜய் சொல்கிறாரு, நான் வந்ததுனால தான், என்னுடைய தாக்கத்தினால தான் திமுக இது போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. பனையூருக்குள்ளே இவர் இருப்பார், ஆனால் நாங்கள் பார்த்து பயந்துருவோமா? இது என்னது? அவருடைய தாக்கத்தினால தான் நீங்கள் கொடுக்க வேண்டிய நிலை. அவர் தாக்கம் இப்போ புதுசாக வருதா? அவருடைய தாக்கம் இவரை ஒரு பொருட்டாக மதிக்க வேண்டிய அவசியம் எங்கே வந்துச்சு? எனக்கு ஒன்றுமே புரியல. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு காலையிலேயே ஒரு இன்ப அதிர்ச்சி, சூப்பர் மார்னிங் அப்படின்னு கூட சொல்லலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய பெண்களுடைய கணக்கில் சுமார் 1.31 கோடி பெண்களுடைய கணக்கில் 5000 ரூபாய் வரவு வைத்திருக்கிறாரு. அது 3000 ரூபாய் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்துக்கான உரிமை தொகை. கோடை காலமாக அது ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரான்னு சொல்லி 5000 ரூபாய் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டுமல்ல, 2026 தேர்தலுக்கான முதல் வாக்குறுதியையும் அறிவிச்சிருக்கிறாரு. அதாவது ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட மாடல் 2.0வில் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும்னு ஒரு செய்தியும் சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து என்ன? முதல் கட்டமாக மகிழ்ச்சியான விஷயம். எதிர்பார்த்து கொண்டிருந்ததும் குறிப்பாக தாய்மார்களுக்கு, ஏழை தாய்மார்களுக்கு அது ஒரு சந்தோஷமான விஷயம். அது ஏன்னா, இது சும்மா செய்யலை தலைவர். அதாவது நம்ம மும்பையில் நடந்த தேர்தலில், மகாராஷ்டிராவில் நடந்த அந்த உள்ளாட்சி தேர்தலில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த தாய்மார்களுக்கு கொடுக்குற காசை நிப்பாட்டி வச்சிட்டாங்க, நிறுத்தி வச்சிட்டாங்க. அதே மாதிரி பீகாரில் 10,000 ரூபா கொடுத்தாங்க பாருங்கள். இந்த 10,000 ரூபா கொடுத்த வழக்கு மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் வருது. ஸோ எங்களுக்கு ஒரு தகவல் தலைவருக்கு என்னென்னா, ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த அமௌண்ட்டில் நிறுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. தலைவர் பார்த்தாரு, நம்ம போராடுறதை விட வர்றதுக்கு முன்னாடி தாய்மார்களுக்கு நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி 1,31,00,000 தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு 5000 ரூபா தலா. அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அது இவங்க இனிமேல் ஆர்டர் போட்டாலும் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா டிரான்ஸ்ஃபர் முடிஞ்சிருச்சு. அதனால் கொடுத்துட்டாரு. ஒரு 2000 ரூபா அந்த இதை அவர் அதிலே சொல்லியிருக்கார். கோடை காலத்தில் உங்களுக்கான பராமரிப்பு தொகையாக ஒரு 2000 ரூபா சேர்த்து நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் அதையும் ஒரு சகோதரனாக சொல்கிறார், நீங்கள் கையில் கிடச்சிருச்சின்னு உடனே செலவு பண்ணிடாதீங்க, கொஞ்சம் சேமிங்க, இந்த 3 மாதமும் உங்களை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு தான் கூடவே இன்னொரு இன்ப அதிர்ச்சி அப்படிங்கிறது அதுதான். உங்களுக்கு நான் அடுத்தால நீங்கள் உங்கள் ஆதரவோடு நான் அடுத்தால முதலமைச்சர் ஆகும்போது உங்களுக்கு நான் அதை 2000 கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எனக்கே காலையில் அதை பார்த்து அந்த தகவல் வந்த உடனே என்னடா இவ்வளோ காலையிலே ஒரு தகவல் அப்படிங்கிற மாதிரி. பட் ஒருவேளை அவருக்கு அந்த தகவல் போயிருக்கலாம். 10 மணி 11 மணி ஆயிடுச்சுன்னா கூட இவனுங்க ஏதாவது ஒரு இதை போட்டு இது பண்ணிடக்கூடாது. கோர்ட்டுக்குன்னு போயிடுச்சுன்னா அப்புறம் அதில் என்ன முடிவு வர்ற வரைக்கும் நம்ம எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை வந்துடும்.
இது வந்து இது பாஜகவினுடைய ஒரு சதித்திட்டம். ஏன்னா நிறுத்திட்டா உடனே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, பார்த்தீங்களா ஸ்டாலின் இன்னும் கொடுக்க மாட்டார், நிறுத்திட்டார். ஏன்னா மக்களுக்கு இது எதனால் நின்றுக்குன்னு தெரிகிறதுக்கு முன்னாடி அவங்க தான் அமித்ஷா சொல்கிறாரு, நம்ம நினச்ச எந்த செய்தியை வேணாலும் மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும். நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு வாட்ஸ்அப் பல்கலைக்கழகம், அதில் ஒரு 30-40 லட்சம் பேர் இருக்கிறாங்க, இம்மிடியேட்டாக நமக்கு வந்து அந்த தகவலை கொண்டு போயிடலாம். அப்படிங்கும்போது அப்போ நமக்கு வந்து அவங்களுடைய திட்டங்கள் தெரியுது. நம்மளுடைய திட்டங்கள் மக்கள் நலன் சார்ந்தது, அவங்களுடைய திட்டங்கள் எப்போதுமே தேர்தல் சார்ந்தது. ஸோ அதுலேயும் விழிப்பாக இருந்து முதலமைச்சர் வந்து ரொம்ப தெளிவாக தமிழ்நாட்டு தாய்மார்களினுடைய இதில் வந்து ரொம்ப கவனமாக இருந்து செஞ்சுருக்கிறாங்க. மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது, தமிழ்நாடே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா சாதாரணமாக சொல்லும்போது 1,30,00,000 தாய்மார்களுக்கு 1000 ரூபா அப்படிங்கும்போது சாதாரணமாக தெரியும். பட் ஒட்டுமொத்த அமௌண்ட்டாக பார்த்திங்கன்னா 1310 கோடி ரூபா ஒரு நாளில் வந்து இன்றைக்கி கிராமங்களுக்கு போய் சேருது. அப்படிங்கும்போது இது ஒரு பொருளாதாரத்தில் இது ஒரு போஸ்ட். அதனால் மகிழ்ச்சி, தாய்மார்கள் எல்லோருக்குமான தமிழ்நாட்டிற்கான ஒரு வளர்ச்சி விகிதம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. இது ஒரு அப்பட்டமான ஒரு தோல்வி பயம், நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வர மாட்டோம் அப்படிங்கிறது திமுகவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இது அதிமுகவுடைய இந்த குலவிளக்கு திட்டத்துக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்து பயந்து போய் இது போன்ற நடவடிக்கைகளில் ஸ்டாலின் ஈடுபடுறாருன்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்கிறாரு. அன்புமணியும் அதை தான் சொல்கிறாரு, தோல்வி பயத்தினால இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அவங்களுக்கு தான் தோல்வி பயம். இதில் தோல்வி பயத்துக்கு என்ன இருக்குது? முதல்ல இப்போ 5000 ரூபா கொடுத்தா, இப்போ ஒருவேளை இவங்க சொல்கிற வாக்குவாதத்தையே வச்சுப்போமே, திமுகவுக்கு வந்து இந்த 5000 ரூபா கொடுத்த உடனே ஓட்டு போட வந்துடுவாங்க அப்படிங்கிறது மக்களை இவங்க பார்க்குற பார்வை இருக்குல்ல, ரைட்? ஒரு மானிட்டரி லெவலில் தான் மக்களை சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்களுடைய பிற்போக்குவாதம். இதில் இப்போ என்ன செஞ்சுட்டாங்க? சரி, நீங்கள் உங்கள் 2000 ரூபான்னு ஒன்று எடப்பாடி போன இடத்துல எல்லாம் தாய்மார்கள் வந்து வரவேற்றாங்களா கேட்குறேன். 2000 ரூபா சொன்னதுக்கு அப்புறம் தான் முதல்வர் 2000 ரூபா அறிவிச்சிருக்கிறாரு. அதாவது உண்மை என்னென்னா, தலைவர் வந்து இதை தயார் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக முதலமைச்சர் செய்ய போகிறாரு அப்படின்னு. அதை வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முந்திடுவோமேனு பயத்தில் அவங்க முந்திட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாதே ஒழிய நம்ம பயத்தில் எதுவும் செய்யலை. நமக்கு வந்து இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இப்போ போன இதில் என்டிடிவியோ இந்தியா டுடேவோ இவங்க எல்லாரினுடைய கருத்து கணிப்பிலையும் அவர்களுடைய பார்வையிலையும் இன்றைய நிலவரம் வரைக்கும் ஆன்டி இன்கம்பன்சி வேவ் அப்படிங்கிற ஒன்று தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்கு பயந்துக்கிட்டு போய் சேரணும்? தேவை கிடையாது. இவங்க வந்து என்ன நினச்சாங்கன்னா, இதை கொண்டு போய் நிப்பாட்டிட்டா மக்கள்கிட்ட போய் வேறு விதமாக இதை கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்போவுமே வந்து தமிழ்நாட்டை இம்சை பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுனா, அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரியான திட்டங்களை வந்து தடுத்து நிறுத்துறதுனா அவங்களுக்குலாம் ரொம்ப ஆசையாக அல்வா சாப்பிட்ற மாதிரி. அதுக்கு தான் அல்வா கொடுத்தாரு தலைவர். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் வந்து தமிழ்நாட்டை விட்டுற மாட்டேன், தலைகுனியை விட மாட்டேன், உங்களுக்கு நாங்கள் தலைவணங்கிற ஆட்கள் இல்லை, ஆல்வேஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தெளிவாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இவங்க பாவம் ஜெயக்குமார் பேசும்போது பார்த்தா அந்த முகத்தில் ஐயோ, வழக்கமாக ஒரு 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 ஸ்மைலிங்காக பேசுவார். அது அவர் ஈவன் தோ ஹி பிலாங்ஸ் டு ஏடிஎம்கே பார்ட்டி அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே பேயறைஞ்ச மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவர் அடையமாக நாமினேஷனே தாக்கல் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்தா அப்படி தான் தெரியுது. அவர் பதற பதட்டத்தை பார்த்தா. திரும்ப அன்புமணி ராமதாஸ் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம், விட்டுருங்க பாவம். அவர் இன்னும் அந்த டக் ஆஃப் ஆர் முடியலையே அவங்களுக்குள்ளே, அது முடிஞ்சு வரட்டும், அப்புறம் பேசிக்குவோம். ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறத்தில் விஜய் சொல்கிறாரு, நான் வந்ததுனால தான், என்னுடைய தாக்கத்தினால தான் திமுக இது போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க, தாய்மார்களே நீங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு இதை வாங்கிக்கோங்க. அது பனையூருக்குள்ளே உட்காந்துட்டு அவரை பனையூருக்குள்ளே இவர் இருப்பார், ஆனால் நாங்கள் பார்த்து பயந்துருவோமா? இது என்னது? அவருடைய தாக்கத்தினால தான் நீங்கள் கொடுக்க வேண்டிய நிலை. அவர் தாக்கம் இப்போ புதுசாக வருதா? அவருடைய தாக்கம் இவரை ஒரு பொருட்டாக மதிக்க வேண்டிய அவசியம் எங்கே வந்துச்சு? எனக்கு ஒன்றுமே புரியல. இதை விட இன்னொரு யாரோ ஒரு கோமாளி அங்கே பேசிகிட்டு இருக்கிற அப்படி என்னென்னா, இவரை பார்த்து தான் அவர் ரேம்பில் நடக்கிறாராம், யார் சிஎம்மு, இவரை பார்த்து தான் வந்து துண்டெடுத்து, இந்த கிறுக்கனுக்கு நான் அப்படியே சொல்கிறேன் அந்த வார்த்தையை. போய் 2021 திருச்சியில் நாங்கள் ஸ்பெஷல் மாநாடு போட்டு இந்த இது அறிவித்தோம்ல, அதை எடுத்து பார்க்க சொல்லுங்கள். திருச்சி மாநாடு 2021 அண்ணன் நேரு நடத்தின மாநாட்டை நான் தான் மேடையில் வந்து இது பண்ணேன், ஒருங்கிணைச்சது. ஓகே, அறிவிப்புகளில் இருந்து எல்லாம் தலைவர் என்கிட்ட தான் பொறுப்பை ஒப்படைச்சிருந்தார்.
நேரே தலைவர் வருவார். அந்த ரேம்பு வந்து ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் இருக்கும். அதே சிவப்பு கம்பளம் அப்படியே போட்டு அப்படியே நடந்து போவார். எனக்கு வந்து என்னென்னா, தலைவர் போயிட்டு வர வரைக்கும் மியூசிக் மட்டும்தான் ஓடும், நீங்கள் எதுவும் துவக்க வேண்டாம், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வரவேற்புரையோ இதுகளாம் சொல்லணும் அப்படிங்கிறது. நாங்கள் அப்போவே பண்ணிட்டோம். ஏன்டா நாங்கள் காலாகாலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து உங்களை பார்த்து இது ஒரு பாவம். அந்த மனநிலை வந்து அப்படி தான் இருக்கும். இந்த விசில் அடித்தாங்க குஞ்சுகளுக்கு அந்த திரையிலே பார்த்து பழகிறாங்கல்ல, அந்த ஒரு மாதிரி மென்டல் அப்படி தான் இருக்கும். நம்ம அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அது ஒரு மென்டாலிட்டி. அது 4 வருடங்களாக கோடைக்காலமே வரலையா? அது என்ன திடீர்னு இந்த வருடம் மொத்தம் புதுசாக ஒரு கோடைக்காலம் வருதுன்னு விஜய் கேட்குறாரு. அதாவது நான் கேட்குறது என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அதை செஞ்சுருக்கிறது நல்லதா கெட்டதா? அதை பாரு நீ. ஏன் 50லேருந்து தான் ஆட்சி நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. 2022 தலைவர் தானே 1000 ரூபா கொடுத்தாரு, ஏன் இப்போ கொடுத்தீங்கன்னு கேட்க முடியுமா? முதல்ல மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்க பழகிக்க. என்னைக்கு கொடுத்தாலும் அது மக்களுக்கு நல்லது, அவ்வளோதான். அது ஏன் இதுக்கு முன்னாடி கொடுக்கலன்னு சொன்னால் நேரம் வரும்போது தான் ஒவ்வொன்றா தான் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியும். வரும்போது தான் அதை செய்யலாம். மனசில் ஆசை இருக்கும் தம்பி. இப்போ நம்மளே இருக்கிறோம், நம்ம குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல ஃபெசிலிட்டி செய்யணும்னு நினைப்போம். அதை வந்து எப்போ நேரம் வருதோ அப்போ தான் செய்ய முடியும். அதுக்காக இது நாள் வரைக்கும் செய்யலையான்னு கேட்க முடியுமா? இதை ஏன் இவர் இப்போ திடீர்னு பதறாங்க, இவரும் பதறான் அவரும் பதறாரு. என்னத்துக்கு அவரை பார்த்து நாங்கள் என்னத்துக்கு பயப்படணுமா? ஒரு காரணம் வேணும்ல தம்பி. இவர் எனக்கு தெரிஞ்சு இவர் தேர்தல் பிரச்சாரத்தையே பனையூரை விட்டு வெளியே வந்து பண்ண போகிறதில்ல, அங்கே உட்காந்துட்டு தான் பண்ண போகிறாரு. இது எங்கேயாவது ஒரு இடத்துல பொது இடத்துல இந்த வரைக்கும் சந்திச்சிருக்காரா தம்பி? கரூரில் நடந்ததுக்கு பிறகு பொதுமக்களை பொது இடத்துல வந்து அவர் சந்திச்சுக்காரா? அவர் கட்சிக்காரனா சந்திக்கிறாரு, ஆங்காங்கே கூப்பிட்டு 5000 பேர். அதுக்கு மேலே கிடையாது. அப்புறம் இதில் என்ன தண்ணி சார்ஜ் வரும்? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ ஒன்றும் விவரம். அதாவது ஒரு கலைஞனா ஒரு நடிகனா உன்னை ரசிக்கலாம், நான் அதை ஏற்றுக்கிறேன். எனக்கு அதில் வந்து நமக்கு எந்த தயவுதாட்சியமும் இல்லை. ஒரு சினிமா நடிகராக ஒன்று வந்து மக்கள் ரசிக்கலாம், அது வேறு விஷயம். அதனாலேயே ஒரு பிம்பத்தை சினிமா பிம்பமெல்லாம் ஆளுமையாக மாறுமா என்றால் மாற வாய்ப்பு கிடையாது. அப்படி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து முழுசாக ஜெயிச்சார். ஒன்று வந்து எம்ஜிஆர், இன்னொன்று வந்து கேப்டன். அவர் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்து வரைக்கும் வந்தார். இதில் இந்த 2 பேருமே என்ன அப்படின்னா, எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் 53 இருந்து அரசியலில் இருந்தார். அவர் 3வது முறை எம்எல்ஏவாக இருக்கும்போது தான் புது கட்சிக்கு போகிறார் அவர். ஓகே, இவரை பொறுத்த வரைக்கும், கேப்டனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடியே தமிழ் பிரச்சனைகள், தமிழீழ பிரச்சனைகள், இது எல்லாத்துலேயுமே தலையிட்டு இருந்தார். கட்சி அவருடைய மன்ற பசங்களாக அரசியலில் பழகி இருந்தார். ஒரு லெவலுக்கு அவரால் வர முடிஞ்சது. ஒன்றுமே இல்லை, நேற்று வரைக்கும் யார் எவருன்னே தெரியாது. இன்றைக்கி வந்து நின்றுக்கிட்டு நான் சினிமா நடிகருங்கிறதுனால எனக்கு ஓட்டு போடணும்னு கேட்குறதே முதல்ல நியாயமானு கேட்குறேன். அதை தமிழ்நாடு ஏற்றுக்குமான்னு கேட்குறேன். இப்போ குறிப்பாக இப்போ பீகாரில் 10,000 ரூபாய் அந்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிச்சு. நிதிஷ்குமார் தோல்வி நிலையிலிருந்து அதனால தான் வெற்றியை பெற்றார்னு கூட சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே இப்போ திமுக மீது இப்போ பெண்களுக்கு அமோக ஆதரவு இருக்குது, மகளிர் உரிமை தொகையாகட்டும், அந்த பேருந்து பயணம் உள்ளிட்ட பல்வேறு இது இருக்கும் பொழுது இந்த 5,000 ரூபாய் போட்டிருக்கிறது இந்த தேர்தலில் பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை சார், இது தேர்தலுக்காக செஞ்சதே கிடையாது. நீங்கள் அதை மனசில் வச்சுக்கோங்க. நம்மளுடைய திட்டங்கள் எதுவும் வந்து தேர்தலுக்கானது கிடையாது. இது தேர்தலுக்காக எதுக்கு இது? இப்போ ஒன்று என்னன்னா, பீகாரில் என்னென்னா தேர்தலுக்கு மட்டும் அறிவித்தாங்க, அப்புறம் நாங்கள் கெட்டின பணத்தையெல்லாம் திருப்பி தாங்கன்னு கேட்டாங்க. உண்டா இல்லையா? ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம 2022 செப்டம்பர்லேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மாதந்தோறும் 1000 ரூபா கொடுக்குறத இப்போ வேறு ஒன்றும் பண்ணல, 3 மாதத்துக்கு சேர்த்து கொடுத்துருக்கோம். எதனால் அப்படின்னா இந்த 3 மாதம் அதான் அவர் முதலமைச்சர் தெளிவாக வீடியோவில் சொல்கிறார், உங்களில் ஒருவனாக நான் சிந்தித்து பார்க்கிறேன். ஏன்னா நம்ம இதில் கூட நம்மளுடைய ஊடகத்தில் கூட நீங்கள் நிறைய பேரை பேட்டி எடுத்து போட்டிருந்தீங்க, இந்த 1000 ரூபா உங்களுக்கு எப்படியெல்லாம் பலன் தருது, உங்களுக்கு இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் வந்து ஐயா நான் வந்து மருந்து மாத்திரை வாங்கிக்கிறேன், சில பேர் நான் இப்போ ஒரு உழுது நல்லா திருப்தியாக நான் சாப்பிட்றதுக்கு என்னால் இதுகள் வாங்க முடியுது, சில பேர் என்னுடைய பேர குழந்தைகளுக்கு படிப்புக்கு நான் கொஞ்சம் அதை உதவி செய்கிறேன். அப்போ இந்த 1000 ரூபா அப்படிங்கிறத வந்து நீங்கள் சமூகத்தில் அதனுடைய விளைவு என்னன்னு தான் பார்க்கணும். அப்படி பார்க்குறதுனால தான் தலைவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இவங்க தேர்தலோடு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நம்ம மக்களுக்கு அது தெரியும். அதை சொல்லும்போதே நிறைய தாய்மார்கள்லாம் இப்போ அதை வந்து பாஜகனே சொல்கிறதில்ல, தெரியுமில்ல உங்களுக்கு? அந்த மாதிரி கட்சி அது.
நமக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் இவரே சொல்றாரு, திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு, மோடி நினைச்சு எங்களுக்கு ஓட்டு போடுறாதீங்க அப்படிங்கிறாரு. எவ்வளவு மனசுக்குள்ள எப்படி கிடக்கு பாருங்க. திண்டுக்கல் சீனிவாசன் நீங்க மோடியை மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன சொல்லுவா, யோ அந்த தலைவரை மனசுல வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்கம்பா. ஆளு திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுக பொருளாளர் சொல்றாரு என்னன்னு, மோடியை மனசுல வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடாமல் விட்டுறாதீங்க. தெரியுது இல்லை? அப்புறம் நாங்கள் எதுக்கு பயப்படணும்? உங்களுக்கே தெரியுது மோடி கூட இருக்கிறதுனால உங்களுக்கு உள்ற ஓட்டு விட. இதே இவர் நம்ம அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன், நான் முடிசூடா மன்னனாக இருந்தேன் சொன்னாரா இல்லையா? இவனும் கூட சேர்ந்து தானே நான் நாசமாக போனேன், என்னை தெருவுக்கு இழுத்து விட்டானுலேன்னாரு. இப்போ அதே தெருவில் நின்றுட்டு இப்படிலாம் பேசினா எப்படி நியாயம்? மக்கள் ஒத்துப்பாங்களா அதை? தம்பி, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்கீம்ஸ் இதனுடைய இம்பேக்ட் என்ன, நம்ம கொடுத்துருக்கிறதுனுடைய விளைவு என்னவாக இருக்குது சமூகத்துக்கு, அது என்ன? இன்றைக்கி 1300 கோடி ரூபா, ரைட், 1310 கோடி ரூபா இன்றைக்கி ஒரு நாளில் வெளியே போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது அவ்வளோவும் அப்படியே அவங்கக்கிட்ட இருக்காது. அவங்க ஏதோ பொருட்கள் வாங்குவாங்க, அவங்களுக்கு வேண்டியதை செய்வாங்க, மருந்து மாத்திரை ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு வகையில் அது பழையபடி சந்தை பொருளாதாரமாக டாஸ்மார்க் மூலமாக தான் ரிட்டர்ன் வருதுன்னு தமிழிசை சொல்கிறாங்க. அதுதான் நான் சொன்னேன். இது மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான விஷயம் உண்டா? அதுக்கு தான் நம்ம தாய்மார்கள்ட்ட கொடுத்தோம். இவங்க எல்லாரும் சொல்கிறாங்களே இந்த 1000 ரூபா அப்படின்னு சொன்னா தம்பி, 1300 கோடி ரூபா ஒரு மாதத்துக்கு, ரைட், ஒரு மாதத்துக்கு 1300 கோடி ரூபாய்க்கு சரக்கு வியாபாரம் நடந்துகிட்ருக்கா கேட்குறேன் நான். போன ட்ரிப் அதைத்தான் நான் சொன்னேன். 6340 கோடி ரூபா நம்ம இவங்க கொடுத்ததை நீங்கள் சொல்கிறபடி எதுக்கு பொங்கலுக்கு கொடுத்தது 6340 கோடி ரூபா கொடுத்தது, அதை நீங்கள் சரக்குக்கு வாங்கிறோம்னா அங்கே சரக்கு அன்னைக்கு விற்றது 600 கோடி ரூபா தான். 10ல் 1% கூட கிடையாது, 10% சரியாக சொல்ல போனால் அவ்வளோதான். இதுக்காக இதை கொடுத்து இதை வாங்குறோம்னு அர்த்தமா? ரொம்ப அதாவது இன்னொன்று தம்பி, நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உருவாக்குறாங்க. அதுதான் பாஜகவினுடைய நோக்கம். அதாவது நமக்கு செல்வம் இல்லை, செழிப்பு இல்லை, நம்ம பூரா கடனாளியாக இருக்கிறோம், நம்ம பூரா இப்படி இருக்கிறோம், பின்தங்கி போய் இருக்கிறோம். இப்படியே நம்ம பிள்ளைங்களை டே நாங்கள் தாண்டா இன்றைக்கி இந்தியாவுக்கு ஜிடிபியில் அதிகமான ஜிடிபி கொடுக்குறது நாங்கள் தாண்டா, எங்களை நம்பி தாண்டா இந்தியா. அந்த ஒரு மனோதைரியம் வந்துச்சு அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. அதனால் என்னென்னா இந்த மாதிரியான தேவையில்லாத விமர்சனங்கள் நம்மளை ஒரு மாதிரி நீங்கள்லாம் குடிகாரன். ஒன்று என்னென்னா தம்பி, நான் அந்த டேட்டா எடுத்து பார்த்தேன், சோசியல் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதில் ரெகுலராக, அதாவது 7 நாளும் குடிக்கிறவங்க 5% பேர், 7 நாளும் குடிக்கிறவன். அக்கேஷ்னல் ட்ரிங்கர், சோசியல் ட்ரிங்கர், இப்படிலாம் குடிக்கிற பழக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆம்பளைங்களில் 20% பேர் இருக்குது. ஓகே, இந்த 5% பேர் தான் உனக்கு ரெகுலராக குடிகாரம்னு அந்த இண்டெக்ஸ் ஒன்றிய அரசும் சேர்ந்து தான் எடுத்துருக்குறாங்க சொல்லுது. தமிழ்நாட்டை என்னப்போ பூரா குடியார மாநிலம் மாதிரி பேசுகிறீங்களா வெக்கம் கட்டவனோட, இவன் பூரா குடியார தலைவருங்கிறேன் நான். என் நாட்டு மக்களை நீ எதுக்கு அசிங்கமாக பேசுகிறேன்னு கேட்குறேன். ஏன்னா 5% நாங்கள் குடிச்சிட்டா உடனே நாங்கள் பூரா குடியார போய்க்கலாம், கேவலம் கட்டவனால. நீங்கள் தான்டா குடிச்சிட்டு கிடக்குறீங்க, குடிச்சிட்டு புலம்பிட்டு திரும்ப அந்த அந்த குடியை பற்றி பேசுகிற தலைவர்களை நான் பார்த்துருக்கேன் நேரங்களில். கோபம் வருது. நீங்கள் விமர்சனம் வைங்க, நிர்வாகத்தில் எங்கேயாவது தோல்வி இருக்குது விமர்சனம் வைங்க, இல்லை எங்கள் திட்டத்தை இன்னும் இப்படி நல்லா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வைங்க. அதை விட்டுவிட்டு ஏதோ தமிழ்நாடு கெட்டு போய் கிடக்கிற மாதிரி. இந்தியாவிலே நம்ம தான் இன்றைக்கி சூப்பர், யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, எந்த டேட்டாவை எடுத்து பாருங்கள். நம்ம இன்றைக்கி போட்டி போடுறதுக்கு இங்கே நம்ம கூட போட்டி போடுறதுக்கு இங்கே மாநிலமே கிடையாது. நம்ம வளர்ச்சியில் 10.16 நாமினல் க்ரோத் ஜிடிபி, யாராவது ஒரு ஸ்டேட்டு பக்கத்தில் இருக்கிறான்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நாம் வளர்ந்து வருகிறோம். வளர்ந்து வருவதில் எங்கேயோ இன்னும் நாம் நன்றாக வளர முடியும், அதுக்கு இதெல்லாம் நீங்கள் செய்யலை நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறத விட்டுவிட்டு இந்த திட்டத்தை நாங்கள் இதுக்கு கொடுக்குறோம்னா அப்புறம் எடப்பாடி இதுக்கு 2000 ரூபான்னு சொன்னார். அப்போ நீ ஓட்டுக்காக தானே சொல்லியிருக்கியா? அப்படி தானே அர்த்தம் வருது. ஸோ நாங்கள் அதை சொல்ல விரும்பலைங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம். அந்த இன்னும் சொல்ல போனால் இதை நாங்கள் இலவசம்னோ இல்லை இன்னும் சொல்ல அந்த மாதிரி நாங்கள் பேசலை. எங்களை பொறுத்த வரைக்கும் தாய்மார்கள் அவங்க செய்கிற வேலைக்கு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு உரிமை.
நம்ம வந்து அதை என்ன ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கு வெளியே அது இருக்கலாம், பட் உள்ளுக்குள்ளே ஒரு குடைசல் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன இது வீட்டு வேலை மட்டும் சும்மா செஞ்சுருக்கோம். ஆனால் அந்த வீட்டு வேலையினால் தான் இந்த சமூகம், அவர்கள் பார்த்து கொள்வதால் தான் இந்த சமூகம் நிற்கிறது. அப்போ இந்த சமூக வளர்ச்சிக்கு மறைமுகமான காரணமாக இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நாம் அவர்கள் உரிமை தொகை கொடுக்குறோம். தப்பே கிடையாது. இல்லை, குறிப்பாக இந்த பெண்கள் வந்து இப்போ புதிதாக வர்றவங்களையும் சரி, சினிமா பிரபலங்களுக்கும் ஈஸியாக வாக்களிச்சிருவாங்க. இந்த முறை விஜய் வராரு, அந்த ஓட்டுகள் சிதறிடக்கூடாதுங்கிறதுக்காக முதல்வருடைய இந்த அறிவிப்புன்னு கூட சொல்கிறாங்கல்ல, அது சரின்னு பார்க்குறீங்க? நான் எப்படி கேட்குறேன்னா, இப்போ ஒரு உதாரணத்தை வச்சுப்போங்க. இப்போ விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போடாமல் விட்டுருவாங்களா? அப்போ அது என்னதுன்னு கேட்குறேன். விஜய் மேலே அவங்களுக்கு இருக்கிறது என்னது? காசா பணமா? நான் எனக்கு வந்து தம்பி ஒரு ஐடியாலஜிக்கலாக தலைவர் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், தளபதி அப்படின்னு ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த தத்துவத்தின் மேலே இருக்கிறத நீ எத்தனை கோடி தந்தாலும் என்னால் மாற முடியாது. இந்த தத்துவத்தை மேம்படுத்துவதற்காக இன்னொன்று காட்டுற அப்படின்னா அது வேறு விஷயம். ஆனால் இந்த தத்துவத்தை விட்டுட்டு இன்னொரு தத்துவத்துக்கு நிற்க முடியாது, எதிர் தத்துவத்துக்கு. அப்போ நீங்கள் ஒரு விஜய் மேலே நீங்கள் ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு பாசம் வச்சுருந்தா அந்த பாசத்தை 1000 ரூபா முறியடிச்சிருமா? அப்போ அது வந்து ஒரு தர்க்கம் இல்லைல்ல, இது 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 வந்து ஒரு ஆதாரபூர்வமான தர்க்கம் இல்லைன்னு சொல்கிறேன் நான். அது வந்து நம்ம செஞ்சிட்டதை எப்படியாவது இதை ஒன்றுமில்லைன்னு குழப்பணும், அதுக்கு இவ்வளோத்தையும் பேசுவாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் எதுக்கு இது என்ன மாதிரி செஞ்சிகிட்டு இருக்கிறாரு, எப்படி செஞ்சிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியும். தளபதி மேலே இன்னைக்கு தமிழ்நாடு வைத்திருக்கிற நம்பிக்கையை இன்னொருவரால் முறியடிக்கக்கூடிய தலைவன் பக்கத்தில் இல்லை. நன்றி சார். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. உங்களுக்கும் உங்கள் ஊடக நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.